Yes, welcome. Lecture number 3 inverse trigonometric functions பார்த்துட்டு இருக்கோம். So lecture 1ல என்ன பார்த்தோம் அப்படின்னா inverse sine function பார்த்தோம். graph எப்படி இருக்கும், domain எப்படி இருக்கும், range எப்படி இருக்கும், அப்புறம் அதை பேஸ் பண்ணி principal value கண்டுபிடிச்சோம். For example sin inverse of 1/√2 அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சோம். lecture number 2ல என்ன பார்த்தோம் அப்படின்னா domain and range problems based on sine inverse function. இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா lecture number 3ல cosine inverse cosine function அதாவது first two வீடியோ வந்து sin inverse function, இந்த வீடியோ வந்து cos inverse function. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஃபோக்கஸ் ஆன் cos x வந்து எப்போ 1 to 1 இருக்கும், எப்போ on to 1 இருக்கும். அப்போது cos x வந்து எதனா டொமைன் ரேஞ்சில் 1 to 1 ஆகும் on to 1 இருந்தது அப்படின்னா we can define inverse ஃபங்க்ஷனு. அப்போ cos inverse of x வந்து டொமைன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும், அப்புறம் பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துடுங்க. கண்டினியூஸாக பார்த்தா தான் இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் புரியும். ஏன்னா நான் இந்த வீடியோ எடுக்கும்போது நான் போன வீடியோவில் யூஸ் பண்ண கான்செப்ட்டையும் யூஸ் பண்ணுவேன். அப்போ நீங்கள் போன வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் டவுன் ஆகிடுவீங்க. அதனால் என்ன பண்ணுவோம், நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ். ஸோ இன்வர்ஸ் கோசைன் ஃபங்க்ஷன். ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will discuss the graph or cos x graph. cos x கிராஃப் வந்து எப்போ 1 to 1 இருக்கும், எப்போ on to 1 இருக்கும்னு பார்க்கலாம். முதல்ல sin x எப்போ 1 to 1 இருக்கும், when my domain is -π/2 to +π/2, range is -1 to 1. கரெக்டா? அப்போனா we can define inverse function. ஞாபகம் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் வீடியோ sin x வந்து எப்போ 1 to 1 ஆகும், on to 1 ஆகும் இருக்கும். when my domain is -π/2 to +π/2 closed interval, range வந்து கோடொமைன் என்னவா இருக்கணும், closed interval -1,1 இருக்கணும். அப்போ அதே மாதிரி இந்த cos x வந்து எப்போ 1 to 1 இருக்கும், எப்போ on to 1 இருக்கும்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் we can define inverse function. கரெக்டாக? எப்போ inverse function define பண்ண முடியும், when the function is 1 to 1 as well as on to, அப்போ தான் we can define inverse function. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா let us take a function f of x equal to cos x. so let us take f r to r defined by f of x is equal to cos x. இப்போது இதுக்கான கிராஃபை போடுவோம். இந்த கிராஃபு இந்த டொமைன் கோடொமைனில் 1 to 1 on to 1 பார்ப்போம். இல்லை அப்படின்னா எந்த டொமைனில் 1 to 1 இருக்கும், எந்த டொமைனில் on to 1 இருக்குன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ பாருங்க, யூ ட்ரா த கிராஃப் ஃபார் y is equal to cos x. ஞாபகம் இருக்கா இல்லையா கிராஃபு? பாருங்க, இவன் 0, ஸோ π 2π 3π போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து -π -2π -3π. இவன் வந்து let us say this is 1, இவன் வந்து -1. ஓகேவா? ஸோ cos y is equal to cos x கிராஃப் பாருங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் cos x கிராஃப் எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபங்க்ஷன்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். cos x கிராஃப் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்த்துருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துருங்க. ஓகே. இப்போ cos 0 என்னது 1, cos 0 1, cos π -1, cos π -1. இங்கே யார் இருப்பா? இங்கே வந்து π/2, இவன் வந்து 3π/2, மிட் பாயிண்ட் 5π/2, x1 + x2/2. இவன் வந்து -π/2, இவன் -3π/2, இவன் -5π/2. கரெக்டா? நம்ம வேணால் நம்ம டயக்ராம் கலரை மாற்றி போடுவோம் பாயிண்ட்டை. பாருங்கள், cos 0 1, cos π -1, cos π/2 0, cos 2n + 1π/2லாம் 0. கரெக்டா? cos 2n + 1π/2 எல்லாமே 0. this n belongs to integer. cos odd multiple of π/2 is always 0. okay. n belongs to integer பா. ஸோ அப்போது கரெக்ட். ஆமாம். இப்போ பாருங்கள், cos π/2 0, cos 3π/2 0. கரெக்டா? ஏன்னா π/2 மல்டிபிள் ஆஃப் ஆட் நம்பர் 1 3 5, இவனும் 0. cos 2π 1. கரெக்டா? cos 2π 1 இது ஞாபகம் இருக்கா? cos nπ is equal to -1 whole power n. ஸோ cos even πலாம் -1 ஸ்கொயர் ஆகிடும். சாரி, -1 பவர் ஈவன் நம்பர் ஆகிடும் cos even πலாம். ஸோ அப்போ this will always be +1. cos odd π, odd நம்பர் பையில் என்ன ஆகிடும், -1 whole power odd நம்பர். ஸோ -1ஆகவே இருக்கும். ஸோ cos 3π என்னவா இருக்கும், cos π/2 0வா, cos 3π என்னவா இருக்கும், -1ஆக இருக்கும். cos of -π/2 is same as cos π/2. ஏன்னா cos x ஈவன் ஃபங்க்ஷனில். ஸோ அப்போ cos of -π/2 same as cos π/2.
இப்போ cos pi by 2 என்னது 0. இப்போ cos of minus pi is same as cos pi என்னது -1. sin minus 3 pi by 2 0. cos of minus 2 pi is same as cos 2 pi. ஆமாதானப்பா cos of minus x is equal to cos x because cos x is an even function. So cos of minus 2 pi is same as plus cos 2 pi. இப்போ plus cos 2 pi யாரு 1. கரெக்டா cos pi minus 1 cos 2 pi 1. ஓகே அப்படியே கிராஃப் போடுங்க பார்க்கலாம் இப்போ. ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அப்படியே இங்கே போதா அப்புறம் அப்படியே இப்படி போவோம். அடாடா சே கனெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே இப்படி வருமா, போய்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி அப்படியே இப்படி போயிட்டு அப்படியே இப்படி போயிட்டு அப்படியே இங்கே வரும். இவன் 0 இல்லை, சோ அவ்வளோ தூரம் போயிடுச்சா. ஓகே ஸோ இப்போ அப்படியே இங்கே வந்து அப்படியே இப்படி போய் திரும்ப அப்படியே இப்படி வந்து இப்படி போகும். ஸோ இதுதான் என்னது y is equal to cos x கிராஃபு. இது கொஞ்சம் மோசமாக இருக்குது பார்க்கறதுக்கே, சரியா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. y is equal to cos x கிராஃப். திரும்ப போட்டுருவோம் வருங்க, எனக்கே பாது கஷ்டமாக இருக்குது. ஓகே ஸோ இதான் அது y is equal to cos x கிராஃபு. இப்போ பாருங்க இப்போ இந்த cos x கிராஃப் வந்து எப்போ 1 to 1 இருக்கும், எப்போ on to இருக்குன்னு பார்க்க போகிறோம். y is equal to cos x கிராஃபு எப்போ 1 to 1 இருக்கும், எப்போ on to இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த டொமைனு when my domain is real number கண்டிப்பாக என்ன கிடையாது 1 to 1 கிடையாது. ஏன்னா if I draw horizontal line it intersects the curve at more than 1 point. கரெக்டா, it intersects the curve at more than 1 point. அப்போ டொமைன் என்னவா இருக்கக்கூடாது, ரியல் நம்பராக இருக்கக்கூடாது. ரியல் நம்பராக இருந்தது அப்படின்னா 1 to 1 வராது. ஏன்னா this horizontal line intersects the curve at more than 1 point. ஓகே இப்போ அதே மாதிரி கோடொமைன் என்னவா இருக்கக்கூடாது, ரியல் நம்பராக இருக்கக்கூடாது. sin x கிராஃப் மாதிரி தான் அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சிடும். ஸோ கோடொமைன் வந்து பாருங்கள், கோடொமைன் வந்து -6 இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் if f is a function from r to r defined by f of x is equal to cos x, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோடொமைனில் -1லேருந்து 1க்குள்ளே இருக்க நம்பர்ஸுக்கு தான் ப்ரீ இமேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் -2 -3 -4 -5 -1 ப்ரீ இமேஜ் இருக்காது. கரெக்டாக. ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷன் எப்போ on to இருக்கும் அப்படின்னா when my codomain is -1 to 1. கரெக்டாக. இப்போ எப்போ 1 to 1 இருக்கும் திரும்ப பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த ஃபங்க்ஷன் எப்போ on to இருக்கும், எப்போ on to இருக்கும் அப்படின்னா when my codomain is -1 to 1. அவ்வளோதான், when my codomain is -1 to 1. இப்போ எப்போ வந்து 1 to 1 இருக்குன்னு பார்க்க போகிறோம். எப்போ on to இருக்கும் when my codomain is -1 to 1. இப்போ பாருங்களேன் எப்போ 1 to 1 இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ this will be 1 to 1. பாருங்கள் there are many domains for which this function is 1 to 1. அதில் இந்த டொமைன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிராஃப் என்னவா இருக்கும் 1 to 1 இருக்கும். பாருங்கள் இந்த y is equal to cos x கிராஃபில் இந்த ரீஜனை மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ டொமைன் யார் 0 to pi. கரெக்டாக. when I consider the domain from 0 to pi y is equal to cos x is 1 to 1. இந்த டொமைன் மட்டும்தானா கிடையாது. if I consider my domain from pi to 2 pi, அதாவது 0 to pi எடுங்க, இல்லைனா பாருங்கள் f is a function from 0 to pi. இதை வந்து நம்ம எப்போ என்ன போடுப்போம் -1 to 1 போடுப்போம், அப்போ தான் on to இருக்கும். அப்போ இந்த டொமைனில் my f is 1 to 1 as well as on to. கரெக்டாக. ஸோ இந்த டொமைனில் cos x வந்து 1 to 1 இருக்கும். ஏன்னா இந்த கிராஃப்லாம் கிடையாது, இது மட்டும்தான் இருக்கான். ஸோ if we draw horizontal line you can see it intersects the curve at only 1 point and also it is on to. ஏன்னா my codomain is from -1 to 1. ஸோ அப்போ இந்த ரீஜனில் f of x is equal to cos x is bijection. கரெக்டாக.
1 to 1 ஆகவும் இருக்கும் on to 1 ஆகவும் இருக்கும். If I choose domain to be 0 to pi, codomain to be -1 to 1. இப்போ பாருங்க இவன் எப்பயுமே ஃபிக்ஸ்டு. இவன் வந்து 0 to pi can I take pi to 2 pi? இந்த டொமைன்லையும் என்னவா இருப்பான் 1 to 1 இருப்பான்ல. அதாவது 0 to பைக்கு பதில் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன எடுத்துக்கிறேன் pi to 2 pi எடுத்துருக்கேன். அப்போ there are infinitely many domain for which cos x is 1 to 1. sin x மாதிரியே தான். sin x வந்து -pi/2 to +pi/2ல 1 to 1 இருக்கும். as well as pi/2 to 3pi/2ல 1 to 1 இருக்கும். as well as 3pi/2 to 5pi/2ல 1 to 1 இருக்கும். அதில் we are choosing only one domain and that domain we are calling that as principal domain சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ அப்போ there are many values of for domain for which cos x is 1 to 1. பாருங்க அதே மாதிரி 0 to pi க்கு பதில் if I restrict my domain from pi to 2 pi to 2 pi பாருங்க இவன் pi இவன் 2 pi இதுலயும் என்னவா இருக்கும் 1 to 1 இருக்கும். or 2 pi to 3 pi இதுலயும் என்னவா இருக்கும் 1 to 1 ஆகவும் இருக்கும் on to ஆகவும் இருக்கும். on to எப்பவுமே வந்துடும் because my fixed codomain is fixed. domain வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் கன்சிடர் பண்ணாலும் 1 to 1 இருக்கும், இல்லை இதை மட்டும் கன்சிடர் பண்ணாலும் 1 to 1 இருக்கும், இல்லை இதை மட்டும் கன்சிடர் பண்ணாலும் 1 to 1 இருக்கும், இல்லை இதை மட்டும் கன்சிடர் பண்ணாலும் 1 to 1 இருக்கும். அதாவது -pi to 0. அப்போ there are many domains for which cos x is 1 to 1. அதில் போச்சு கரெக்டாக போச்சு. கன்க்ளூஷன் போட்டுருவோமா? அப்போ வாட் இஸ் கன்க்ளூஷனு? f of x is equal to cos x is 1 to 1 and on to எப்போ இந்த டொமைன் இந்த in எங்க 0 to pi to closed interval -1, 1. ஸோ இந்த டொமைன் இந்த கோடொமைனில் my cos x is 1 to 1 as well as on to. இது என்னது பிரின்சிபல் டொமைன். you can also take 0 to pi க்கு பதில் you can also take pi to 2 pi. பட் வேணாம் ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணுவோம் நம்ம இந்த வேல்யூவே எடுத்துப்போம் விச் இஸ் பிரின்சிபல் டொமைன். ஓகே இப்போது cos x வந்து இந்த டொமைன் இந்த கோடொமைனில் 1 to 1 ஆகவும் போயிடுச்சு on to ஆகவும் போயிடுச்சு. ஸோ we can define inverse function போட்டுருவோமா? ஸோ inverse cosine graph. ஸோ f of x is equal to cos x. ஓகேவா? ஸோ f is a function from closed interval 0, pi to closed interval -1, 1 is bijection. So we can define inverse map, correct? So we can define inverse map. So f inverse is a function from -1, 1 to closed interval 0, pi defined by f of x is equal to cos inverse of x. அவ்வளோதான். ஸோ இப்போ cos inverse of x க்கும் sin inverse of x க்கும் சேம் டொமைன் தான். cos inverse of x க்கும் sin inverse of x க்கும் சேம் டொமைன் தான். பட் ரேஞ்ச் என்னது? இதோட ரேஞ்ச் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, pi. அதோட ரேஞ்ச் என்னது? sin inverse of x ஓட ரேஞ்ச் இட் இஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் -pi/2 to +pi/2. கரெக்டாக பாருங்க ரீகால் பண்ணுங்க. ஸோ ரீகால் f of x is equal to sin inverse of x. இதோட டொமைன் யார்? ஸோ f is a function from எங்கே -1, 1 to closed interval -pi/2 to +pi/2. பட் cos inverse of x பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் சேம் தான். பட் மை ரேஞ்ச் இஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, pi. அங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல் -pi/2 to +pi/2. ஓகே இப்போது இதுக்கான கிராஃப் போட்டுருவோமா? இதுக்கான கிராஃப் பாருங்கள். ஸோ இப்போ கிராஃப் எப்படி இருக்கும்? கிராஃப் போட்டுடலாமா? ரொம்ப ஈஸி. ஸோ இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் கிராஃப் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் we going to draw the graph for inverse cosine function. ஸோ அவள் டொமைன் பார்த்தீங்கன்னா -1, 1 ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 0 to pi அவ்வளோதான். அங்கே இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷனில் வந்து -pi/2 +pi/2 போடுவோம். பட் இங்கே நம்மளுக்கு ரேஞ்ச் யார்? 0 to pi தான். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷனில் அப்போது இந்த டொமைனாக வேணும், இவன் கோடொமைனாக போயிடுவான், ரேஞ்சாக போயிடுவான். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள் நோட்டை இப்படி திருப்பிக்கிட்டு யூ ட்ரா த கிராஃப் ஃபார் cos x இந்த ரீஜன் 0 to pi. பாருங்கள் இதை x-ஆ பாருங்கள், இதை y-ஆ பாருங்கள் நோட்டை திருப்பிக்கிட்டு. இப்போ cos 0, 1 கரெக்டாக? cos 0, 1 cos pi -1 இங்கே மிட் பாயிண்ட் யார்? pi/2வா? cos pi/2 0. ஸோ கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா சம்திங் லைக் இப்படி இருக்கும்.
சம்திங் இப்படி இருக்கும். ஸோ this is the graph for y is equal to cos inverse of x. This is the graph for y is equal to cos inverse of x. புரியுதா? ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ cos inverse of x is defined when my domain is -1 to 1 and the range is 0 to pi. இந்த ரேஞ்சுக்கு பேர் என்னது? பிரின்சிபல் ரேஞ்சு. பிரின்சிபல் ரேஞ்ச். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன சொன்னோம் அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கேன். ஒரே வித்தியாசம் என்னது அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ரேஞ்சு வந்து -π/2 to +π/2. இதுக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to pi. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we going to see some properties of inverse sine function. அப்புறம் we going to do some 10 problems in this video. 10 இந்த வீடியோவில் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் ப்ராப்ளம்ஸ் போடுவோமா? ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போமா? இதுக்கு புரிஞ்சுதா இல்லையா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ பாருங்கள் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் கோசைன் ஃபங்க்ஷன். நம்ம சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். அடுத்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் இஃப் mod x is less than 1. அடுத்து sin inverse of sin x will be x if x belongs to -π/2 to +π/2 and it will be pi minus x if x belongs to π/2 to 3π/2. பார்த்தோமா? இந்த ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைன் ஃபங்க்ஷனில் பார்த்தோம், இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷனில் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி 4 ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் ஃபார் இன்வர்ஸ் கோசைன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா கோசைன் இன்வர்ஸ் கோசைன் ஃபங்க்ஷன், அதாவது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் நெய்தர் ஈவன் ஃபங்க்ஷன் நார் ஆட் ஃபங்க்ஷன். ரொம்ப முக்கியமானதுப்பா. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷன், கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டோம் நம்ம. அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x இஸ் சேம் ஆஸ் -sin inverse of x. பட் ஆனால் காஸ் இன்வர்ஸ் என்ன கிடையாது? ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது, ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது. ஓகேவா? அதாவது f of -x is not equal to f of x as well as f of -x is not equal to -f of x. புரியுதா? அதாவது ஈவன் ஃபங்க்ஷனாக என்னது? f of -x f of x போனோம். ஆட் ஃபங்க்ஷன்னா f of -x -f of x போனோம். பட் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ நெய்தர் ஈவன் ஃபங்க்ஷன் நார் ஆட் ஃபங்க்ஷன். காஸ் எக்ஸ் ஈவன் ஃபங்க்ஷனு, பட் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் என்ன கிடையாது? ஈவனும் கிடையாது, ஆடும் கிடையாது. புரியுதா? ஓகே, இப்போ செகண்ட் பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இட் வில் பி எக்ஸ் இஃப் mod x is less than 1. சேம் ப்ராப்பர்ட்டி. சைன் எக்ஸ்க்கு என்ன ப்ராப்பர்ட்டியோ அதே தான். அடுத்து cos inverse of cos x, it will be x if x belongs to 0 to pi. கரெக்டா? இது ஆப்வியஸ்ல, ஏன்னா இந்த டொமைனில் வந்து இது என்னவா இருக்கும்? 1 to 1 இருக்கும். ஸோ தேர்ஃபோர் f இன்வர்ஸ் ஆஃப் f என்னவா போயிடும்? ஐடி ஃபங்க்ஷனாக போயிடும். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா. அடுத்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் கெட் π/2. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு இட் வில் ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு π/2. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் கோசைன் ஃபங்க்ஷனு. இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் அங்கேயும் அதே தானே. இப்போ அங்கே ரீகால் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸை ரீகால் பண்ணுங்கள். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸு என்னவா இருக்கும்? இட் வில் பி எக்ஸு இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு இட் வில் பி எக்ஸு எப்போ? -π/2 to +π/2. கரெக்டா? it will be x if x belongs to, this will be x if x belongs to -π/2 to π/2. it will be pi minus x if x belongs to π/2 to 3π/2. கரெக்டா? ஞாபகம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் நான் 0 to π மட்டும் தான் போட்டிருங்க, நெக்ஸ்ட்டுக்கெலாம் போடல. இது மோர் தென் எனாஃப். ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ இதுக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா காஸ் எக்ஸ் வந்து எப்போ 1 to 1 இருக்கும், எப்போ ஆன் 2 இருக்குன்னு பார்த்தோம்.
ஸோ காஸ் எக்ஸ் வந்து எப்போ 1 to 1 இருக்கும் அப்படின்னா when my domain is 0 to pi, codomain is -1 to 1. இது மட்டும் கிடையாது, there will be many domain for which cos x is 1 to 1, but we are choosing this domain and we are calling this domain as principal domain. So அப்போ therefore cos x வந்து இந்த domain இந்த codomainல வந்து 1 to 1 இருக்குது, on to 1 இருக்குது. So we can talk about inverse function. அப்போ cos inverse of x is a function from -1,1 to closed interval 0, pi. So அப்போ cos x is a function from எங்க closed interval 0, pi to -1,1 to closed interval 0, pi. So அப்போ cos inverse of x ஓட domain பார்த்தீங்கன்னா -1 to 1, which is same as a domain of sin inverse of x. sin inverse of x க்கு codomain பார்த்தீங்கன்னா -π/2 to +π/2, but cos inverse of x க்கு range, அதாவது range பார்த்து codomain சொல்கிறேன், but that is same as range because on to போகிறதுனால. ஸோ range பார்த்தீங்கன்னா it is 0 to pi. graph பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, you compare the graph for compare the graph or sin inverse of x and cos inverse of x. உங்களுக்கு எக்ஸசைஸ் இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரே கிராஃபில் யூ ட்ரா த கிராஃப், ஒரே ஆக்சிஸில் யூ ட்ரா த கிராஃப் ஃபார் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதுக்கு நான் கிராஃப் போட்டேன். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிராஃப் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் ரஃபாக போடுறேன். ஸோ இவன் 0, let us say this is pi. ஸோ இவன் வந்து -π. ஸோ 0 to pi cos x டிஃபைன்டு. ரெண்டுத்துக்குமே டொமைன் யார்? -1 to 1 தான். ஸோ let us say this is π/2. இவன் வந்து -π/2. ஸோ sin x பார்த்தீங்கன்னா கிராஃப் இது உள்ள வரும், cos x பார்த்தீங்கன்னா கிராஃப் இது உள்ள வரும். கரெக்டாக? ஸோ முதல்ல cos x கிராஃப் வரைவோம். ஸோ cos x கிராஃப் எப்படி இருக்கும்? cos π/2 0. ஸோ அப்படியே இப்படி போவோம். கரெக்டாக? இப்போ அடுத்து sin x கிராஃப் வரைங்க. sin x கிராஃப் எப்படி இருக்கும்? sin π/2 -1. கரெக்டாக? sin π/2 +1, sin -π/2 வந்து -1, sin 0 0, somewhat like this இப்படி இருக்கும். ஓகேவா? somewhat like இப்படி இருக்கும். ஓகே. அப்புறம் வந்து முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நெய்தர், ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி பா இது, ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது, ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது. அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் வில் பி எக்ஸ் இஃப் மை எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 to pi. அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வில் π/2. இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம்? எப்போ ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 4-5 வீடியோ கழிச்சு இதை ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும்போது இதை ப்ரூவ் பண்ணுவேன் நான். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we going to do some problems. மொத்தம் 10 ப்ராப்ளம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 5 ப்ராப்ளம் முதல்ல போடுவோம், அதுக்கப்புறம் we'll move on to next 5 ப்ராப்ளம். பாருங்கள், find the principal value of the following. அதாவது cos inverse of √3/2. ஸோ √3/2 எங்கே இருக்கும்? சம்திங் எங்கன்னா இங்கே இருக்குமா? ஸோ அப்போ எக்ஸ் வந்து √3/2 இருக்கும்போது வாட் இஸ் த அவுட்புட் வேல்யூ? அதான் கண்டுபிடிக்கணும். நம்ம சைன் இன்வர்ஸில் கண்டுபிடிச்சோம்ல, அதே தான். நீங்கள் சைன் இன்வர்ஸுக்கு எப்படி பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிச்சிங்களோ அதே மெத்தடு தான் யூ கோயிங் டு அப்ளை ஃபார் என்னது? காஸ் இன்வர்ஸ். ஓகேவா? போட்டுருவோமா? மறக்காமல் திரும்ப என்ன பண்ணணும், நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கணும். எந்த வீடியோஸை? ஃபஸ்ட்டு 2 வீடியோஸை பார்த்துட்டு இதை பார்க்கணும். ஓகே. பாருங்க சொல்யூஷன் ஃபஸ்ட்டு போட்டுருவோமா? ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2, எக்ஸ் வந்து √3/2 இருக்கும்போது வாட் இஸ் த அவுட்புட் வேல்யூ? ஈஸி இல்லை? புரியுதா புரியலையா? கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு டொமைன் யார்? -1 to 1. அப்போ எக்ஸ் வந்து √3/2 இருக்கும்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2? சம்வேர் லைக் இயர். அப்போ வாட் இஸ் திஸ் வேல்யூ? இந்த வேல்யூ வந்து இட் வில் பி ஃப்ரம் 0 to pi. அப்போ வாட் இஸ் தட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். புரியுதா இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டை கொடுக்குறாங்க, யூ நீட் டு ஃபைண்ட் த அவுட்புட்டு. எப்படி அவுட்புட் என்னவாக இருக்கும்? காஸ் இன்வர்ஸாக இருக்கும் அவுட்புட்டு. கரெக்டாக? ஏன்னா திஸ் இஸ் கிராஃப் ஃபார் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. இந்த எக்ஸ் வந்து வேரிஸ் ஃப்ரம் -1 to 1. இந்த எக்ஸுக்கு வந்து they will give some value, we need to find the output value. அந்த அவுட்புட் வேல்யூ எங்கே இருக்கும்? இட் வில் பி ஃப்ரம் 0 to pi தான் இருக்கும். ஏன்னா they are asking principal value. கரெக்டாக? ஓகே. பாருங்க, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 1 எல்லோ போட்டுருவோமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். we need to find the value of y is equal to cos inverse of √3/2. இப்போ என்ன பண்ணலாம்? காஸ் இன்சைட் பொசிஷன் என்ன ஆகிடும்? ஸோ இப்போ காஸ் y is equal to √3/2. இப்போ காஸ் எப்போ √3/2 வரும்? காஸ் எப்போ √3/2 வரும்? காஸ் எப்போ √3/2 வரும்ப்பா? ஸோ சைன் வந்து
1 by 2 1 by root 2 root 3 by 2 root 3 by 2 1 by root 2 1 by 2. So 30 45 60. So cos 30 வந்து root 3 by 2 கரெக்டா? Cos 30 root 3 by 2. So this is same as cos 30. This implies y is equal to 30 degree or y is equal to in terms of radian na pi by 6. 180 by 6 என்னது 30 இல்ல? அவ்வளவுதான் ப்ராப்ளம். அதாவது when x is equal to root 3 by 2 this value turns out to be என்னவா போகுது? pi by 6 போகுது. ஏன்னா this is from 0 to pi இல்ல? ஓகே. செகண்ட் பாருங்க. செகண்ட் y is equal to cos inverse of minus 1 by root 2. பாருங்க இப்போ தான் ஒரு ட்விஸ்ட். இப்போ cos inverse of x னா கிடையாது, ஈவன் ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ப்ளஸ் cos inverse இந்த 1 by root 2 எடுத்துடலாம், மைனஸ் எடுத்துடலாமா சார்? cos inverse of x is neither an even function nor odd function. ஸோ நீங்கள் மைனஸை வெளியே எடுக்க முடியாது, இதை பாசிட்டிவாகவும் எழுத முடியாது. முக்கியமான கண்டிஷன். ஓகேவா? ஓகே. அப்போ என்ன ஆகிடும்? மைனஸ் அப்போ என்ன ஆகிடும்? காஸ் இன்வர்ஸ் அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? காஸ் இன்வர்ஸ் அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 by root 2. நல்லா பாருங்கள், காஸ் எப்போ மைனஸ் 1 by root 2 வரும்? காஸ் 45 வந்து ப்ளஸ் 1 by root 2. அப்போ மைனஸ் 1 by root 2 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸி. பாருங்கள், இவன் பையா. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா திஸ் ஐ கேன் ரைட் திஸ் ஹேஸ் காசு. நல்லா பார்த்துக்கோங்க, காசு எப்போ வந்து 1 by root 2 வரும்? 1 by root 2 எப்போ வரும்? 45 டிகிரியில் வரும், அதாவது பை பை 4ல் வரும். ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா பை பை 4 ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இப்போ பை மைனஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா பை மைனஸ் எங்கே இருக்கும்? பை மைனஸ் இங்கே இருக்குமா? இங்கே யார் பாசிட்டிவ்? சைனும் கொசிகண்டும் தான் பாசிட்டிவ். பட் இங்கே காசு இருக்குது, இந்த வேல்யூ என்ன ஆகிடும்? திஸ் இஸ் சேம் ஆஸ் காஸ் 3 பை. திஸ் இஸ் சேம் ஆஸ் காஸ் மைனஸ் காஸ் பை பை 4 விச் இஸ் சேம் ஆஸ் மைனஸ் 1 by root 2. புரியுதா? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் காஸ் பை ப்ளஸ் பை பை 4ஓட வேல்யூ என்னது? மைனஸ் 1 by root 2 தானே சார்? ஆமாம், பாருங்கள், காஸ் பை ப்ளஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டேனும் காட்டும் பாசிட்டிவ், பட் இங்கே காஸ் இருக்குது, ஸோ மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் காஸ் பை பை 4 வரும். அகெயின் இட் இஸ் மைனஸ் 1 by root 2 தான். அப்போ நீங்கள் ஏன் சார் பை ப்ளஸ் பை பை 4 போடல, பை மைனஸ் பை பை 4 போட்டிருக்கீங்க? கொஸ்டின் புரியுதா இல்லையா? மைனஸ் 1 by root 2 எப்போ வரும் அப்படின்னா பை பை 4ல் 1 by root 2 வரும். ஸோ பை மைனஸ் பை பை 4 1 by root 2 மைனஸ் 1 by root 2 தான். பை ப்ளஸ் பை பை 4 1 by root 2 தான். சாரி, பை ப்ளஸ் பை பை 4 மைனஸ் 1 by root 2 தான். பை மைனஸ் பை பை 4 மைனஸ் 1 by root 2 தான். ஆமாவா இல்லையா? பாருங்கள், இவன் பை. ஸோ பை மைனஸ்னால் இங்கே காசு வந்து நெகட்டிவ். அப்போ மைனஸ் காஸ் பை பை 4 மைனஸ் காஸ் பை பை 4 என்னது? மைனஸ் 1 by root 2. அதே மாதிரி காஸ் ப்ளஸ் பை பை 4ம் அதுவும் என்னது? மைனஸ் 1 by root 2 தான். பட் நம்ம என்ன எடுக்கிறோம்? இது எடுக்கிறோம். ஏன்? பிகாஸ் மை ரேஞ்ச் இஸ் 0 to pi. அதானே காஸ் எக்ஸோட ரேஞ்ச் என்னது? 0 to pi தானே காஸ் எக்ஸோட ரேஞ்சு. சாரி, காஸ் இன்வர்ஸ் எக்ஸு. ஸோ காஸ் இன்வர்ஸ் எக்ஸோட ரேஞ்ச் வந்து 0 to pi. ஸோ அப்போனா we need to choose in this first 2 quadrant தான். ஸோ அப்போ we cannot take this value. இந்த வேல்யூ மைனஸ் 1 by root 2 தான். பட் காஸ் இன்வர்ஸோட ரேஞ்சு 0 to pi குள்ளே தான் இருக்கணும். ஸோ ஐ எம் ரைட்டிங் திஸ் ஆஸ் பை மைனஸ் பை பை 4. புரியுதா இல்லையா? So this is cos y is equal to cos 4 pi minus 3 pi. So 4 pi minus pi 3 pi by 4. So y is equal to 3 pi by 4. புரியுதா இல்லையா? ஸோ எப்போலாம் மைனஸ் வருதோ நீங்கள் என்ன பண்ணணும்? 1 by root 2 எப்போ வரும்? பை பை 4ல் வரும். ஸோ பை மைனஸ் போட்டுருங்க. பை ப்ளஸ் போடலாம், அப்பயும் வந்து என்ன வரும்? நெகட்டிவ் தான் வரும். பட் ஆனால் பை ப்ளஸ் போட்டிங்கன்னா ரேஞ்ச் என்னவா போயிடும்? 0 to பைக்கு வெளில போயிடும். So we will always write pi minus pi by 4. புரியுதா? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைனஸ் ரூட் 3 by 2 இருக்குது. இது எப்படி எழுதிக்கலாம்? பை மைனஸ் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரூட் 3 by 2? காஸ் எப்போ ரூட் 3 by 2 வரும்? 30 டிகிரியில் வரும். ஸோ பை பை 6 போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? பை மைனஸ் 1 by root எப்போ போகும் காசு? அந்த வேல்யூ. புரியுதா? ஸோ அப்போது செகண்டு போட்டாச்சு. இப்போ தேர்டு பாருங்கள்.
புரியுதா இல்லையாப்பா? எப்பப்பெல்லாம் மைனஸ் வருதோ நீங்கள் என்ன பண்ணணும், 1/√2 எப்போவா போவோம், காசு எப்போ 1/√2 போவோம், 45 டிகிரியில் 1/√2 போவோம். அதாவது π/4ல் 1/√2 போவோம். யூ ரைட் π - π/4. காசு அப்படியே போட்டுடணும், π - π/4. ஸோ இட் வில் பி -1/√2. ஓகேவா? இப்போ தேர்டு பாருங்கள். தேர்டு பார்த்தீங்கன்னா y is equal to cos inverse of -1/2. இது ஈஸி, உள்ள பாசிட்டிவ் தானே இருக்குது. ஸோ அப்போ cos y is equal to 1/2. இப்போ cos y is equal to எப்போ 1/2 போகும் காசு. ஸோ cos 60 டிகிரி. ஸோ அப்போது cos y is equal to cos π/3. ஸோ அப்போ y is equal to π/3. y is equal to π/3. நெக்ஸ்ட் நம்ம போவோமா, ஃபோர்த் ப்ராப்ளம். புரியுதாப்பா? ஸோ மைனஸ் வரும்போது என்ன பண்ணோம், நீங்கள் 1/√2 எப்போ போவோம், π/4ல் 1/√2 போவோம். ஸோ யூ ரைட் π - π/4. π - π/4 வேல்யூ வில் பி -1/√2. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ மை y is 3π/4. அதாவது yக்கு 3π/4 கொடுத்தீங்கன்னா மை வேல்யூ வில் பி எங்கே, எங்கே இருக்குது, yக்கு வந்து 3π/4 கொடுத்தீங்கன்னா yக்கு -1/√2 வந்து 3π/4க்கு மேப் ஆகும். ஸோ -1/√2 எங்கே இருக்கும், சம்திங் எங்கன்னா இங்கே இருக்குமா, -1/√2. ஸோ திஸ் வில் பி மேப்ட் டு 3π/4. திஸ் வில் பி மேப் டு 3π/4. அதாவது எக்ஸுக்கு நீங்கள் -1/√2 கொடுத்தீங்கன்னா வாட் இஸ் த அவுட்புட் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ எக்ஸுக்கு -1/√2 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வேல்யூ இஸ் 3π/4. ஃபோர்த்து பாருங்கள், cos inverse of cos -π/3. இப்போ பாருங்கள், cos இன்வர்ஸ் தான் என்ன கிடையாது, ஈவனும் கிடையாது ஆடும் கிடையாது. பட் cos என்னது, ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ cos of -θ is same as cos θ. ஸோ திஸ் இஸ் சேம் as cos π/3. கரெக்டா? ஏன்னா cos x ஈவன் ஃபங்க்ஷனில். இப்போது cos inverse of cos x will be x if this x belongs to 0 to π. கரெக்டா இல்லையா ப்ராப்பர்ட்டி. ஸோ π/3 எங்கே இருக்குது, இன் பிட்வீன் 0 to π தான். ஸோ திஸ் வேல்யூ இஸ் π/3. அவ்வளோதான். இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கப்பா, cos inverse of cos x will be x if this x belongs to x lies between 0 and π. நம்மளுக்கு யார் இருக்கா, cos inverse of cos π/3. π/3 lies between this interval. தானே 0 to π குள்ள தான் π/3 இருக்குது. ஸோ therefore my value is π/3. ஃபிஃப்த்து பாருங்கள். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா y is equal to cos inverse of cos 7π/6. cos inverse of cos 7π/6. 7π/6 not lies between 0 to π. கரெக்டா? ஆமாம் தானே. 6/7 என்ன போயிடும், 1 point something போயிடும். அப்போ 1 point something into 3.14 என்ன போயிடும், பைக்கு வெளில போயிடும். அப்போ திஸ் இன்டர்வல் திஸ் வேல்யூ நாட் லைஸ் பிட்வீன் 0 to π. அப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக போட்டக்கூடாது, 7π/6 போட்டக்கூடாது. சப்போஸ் இந்த வேல்யூ வந்து 0 to πக்குள்ளே இருந்ததுன்னா இந்த வேல்யூ தான் ஆன்சராக வரும். பட் ஆனால் இந்த வேல்யூ என்ன இல்லை, 0 to πக்குள்ளே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? போன வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதே தான் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, we need to find the value of cos inverse of cos 7π/6. இது எப்படி எழுதிக்கலாம், cos inverse of cos π plus π/6 போட்டுடலாமா, π plus π/6. ஸோ அப்போ cos inverse of cos π plus π/6 என்ன வரும், cos of π plus π/6 என்ன வரும், this is minus cos π/6. கரெக்டா? ஆமாம் தானே, புதுசாக பார்க்கக்கூடாது. ஸோ இவன் வந்து பை, ஸோ பை ப்ளஸ் இங்கே இருக்கும். ஸோ காஸ் பை ப்ளஸ் இங்கே டேனு கார்டு தான் பாசிட்டிவ். ஸோ மைனஸ் காஸ் π/6. ஸோ இப்போ திஸ் வில் பி காஸ் இன்வர்ஸ் ஆஃப், இங்கே ஒய்னு போட வேணாம், லெட் அஸ் சே திஸ் இஸ் we need to find the value of cos inverse of cos 7π/6. ஸோ இப்போ திஸ் இஸ் சேம் ஆஸ் மைனஸ் இருக்குது. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் cos π/6? cos 30. கரெக்டா? ஸோ cos 30 என்னது, √3/2. ஸோ
So we need to find this value, correct? Finding this value is same as finding this value. So let us take y to be equal to cos inverse of minus root 3 by 2. புரியுதா பாருங்க. அப்போ this problem reduces to problem number 2. problem 2 என்ன இருந்தது? minus 1 by root 2 இருந்தது. இங்கே என்ன இருக்குது? minus root 3 by 2 இருக்குது. சேம் ப்ராப்ளம் தான். அப்போ இது என்ன ஆகிடும்? cos y is equal to minus root 3 by 2. சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும்? சொன்னால் இப்போ தான் மைனஸ் இருக்குது. ஸோ பை மைனஸ் போட்டுருங்க. காஸ் எப்போ ரூட் 3 by 2 போவோம்? காஸ் எப்போ ரூட் 3 by 2 போவோம்? 30 டிகிரியில் போவோம். 30 டிகிரினா பை பை 6. புரியுதா இல்லையா? ஸோ எப்பப்பெல்லாம் மைனஸ் இருக்கோ பை மைனஸ் காஸ் எப்போ ரூட் 3 by 2 போகுமோ அந்த வேல்யூ. பை ப்ளஸும் போடலாம். பட் பை ப்ளஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? ரேஞ்சுக்கு வெளில போயிடும். ஸோ அப்போது காஸில் காஸ் பை மைனஸ் பை பை 6 கரெக்டாக? முதல்ல காஸ் போட்டுருங்க. பை மைனஸ் போட்டுக்கிட்டு எந்த வேல்யூ ஆஃப் ரூட் 3 by 2 அப்போ பை பை 6 போகும். அப்போ தட் மீன்ஸ் cos y is equal to cos 5 pi by 6. இப்போ y is equal to 5 pi by 6. புரியுதா இல்லையா? இது lies between 0 to pi தானே? this lies between 0 to pi தான். புரியுதா இல்லையா பாருங்க? we need to find the value of, so we need to find the value of cos inverse of cos 7 pi by 6. இவன் 7 pi by 6 போட்டுடலாம். எப்போ? when this 7 pi by 6 lies between 0 to pi. பட் ஆனால் இவன் 0 to pi இல்லை. அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். cos pi plus pi by 6 எழுதிக்கிறேன். அப்போ இது என்ன ஆகிடும்? மைனஸ் cos pi by 6 ஆகிடும். cos pi by 6 வேல்யூ என்னது? மைனஸ் ரூட் 3 by 2. ஸோ we need to find the value of cos inverse of minus root 3 by 2. இப்போ cos y is equal to minus root 3 by 2. எப்பப்பெல்லாம் மைனஸ் வருதோ நீங்கள் என்ன பண்ணணும்? cos of pi மைனஸ் போட்டுருங்க. மைனஸ் இருந்தால் cos of pi மைனஸ் எப்பவுமே ஸ்டாண்டர்டாக வரும். cos எப்போ 1 by root 2 போவோம்? cos எப்போ 1 by root 2 போவோம்? 45 டிகிரியில் போவோம். ஸோ pi by 4 போட்டுருங்க. இப்போ pi மைனஸ் pi by 4. cos pi மைனஸ் அப்படியே போட்டுருங்க. cos எப்போ root 3 by 2 போவோம்? pi by 6 போவோம். ஸோ இப்போ y is equal to 5 pi by 6. இந்த 5 ப்ராப்ளம் புரிஞ்சுதா? இந்த 5 ப்ராப்ளமும் வாட் we are doing is we are finding the principal value. இப்போ பாருங்க, we'll move on to next set of problem. ப்ராப்ளம் நம்பர் 6, 7, 8, 9, 10. முதல் 5 ப்ராப்ளம் புரிஞ்சுது அப்படின்னா நெக்ஸ்ட் 5 ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. பாஸ் பண்ணிட்டு நீங்களே ஒன்றா போடலாம். இதை பாருங்க, we need to find the value of 2 times cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2, cos inverse of minus 1 by 2 plus sin inverse of 1. பாருங்க, இப்போ ரெண்டும் மிக்சடில் வருது. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி இருந்தது? இதை மட்டும் கண்டுபிடிச்சோம். செகண்ட் எக்ஸசைஸ் எப்படி இருந்தது? அதாவது போன 5 ப்ராப்ளமு இதை மட்டும் கண்டுபிடிச்சோம். இப்போ எப்படி இருக்குது? காம்பினேஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அண்ட் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். புரியுதா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ் பார்க்காம அந்த வீடியோ பார்க்கக்கூடாது. போடுவோமா? ஸோ 6, 7, 8, 9, 10 போட்டு இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ we will start problem number 6. சொல்யூஷன் பண்ணுறோமா? லைனாக கரெக்டாக போட்டுட்டு we will start. ஓகே, ப்ராப்ளம் பாருங்கள். ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா we need to find the value of 2 times cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, let us say this is 2 times y1 plus y2. ஓகேவா? அதாவது y1 வந்து cos inverse of 1 by 2 எடுத்துக்கிட்டேன். y2 வந்து cos inverse sin inverse of 1 by 2 எடுத்துக்கிட்டேன். இப்போ we will find y1 and y2. அதுக்கப்புறம் we will substitute in equation number 1. கரெக்டாக? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த y1ஐயும் y2 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்ச பிறகு ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ வாட் இஸ் y1? y1 is cos inverse of 1 by 2. அப்போ என்ன ஆகிடும்? அப்போ cos y1 is equal to 1 by 2. இப்போ cos y1 is equal to cos எப்போ 1 by 2 வரும்? பாருங்கள், cos எப்போ 1 by 2 வரும்? cos 60 degree. அப்போ cos 60 degree சேம் ஆஸ் இது வந்து cos 60 degree. அப்போ y1 என்ன ஆகிடும்? 60 degree ஆகிடும். ஸோ அப்போ y1 in terms of radian pi by 3. ஓகேவா? now we will find y2. So what is y2? y2 is sin inverse of 1 by 2.
அப்போ இது என்ன ஆகிடும் sin y2 is equal to 1/2 கரெக்டா sin எப்போ 1/2 வரும் பாருங்கள் sin எப்போ 1/2 வரும் sin will be 1/2 it is 30 degree so அப்போ this is sin 30 degree இப்போ sin y2 is equal to sin 30 degree இப்போ what is y2 y2 is 30 degree so y2 in terms of radian வந்து pi/6 அப்போ y1 y2 கண்டுபிடிச்சாச்சு ஆமாம் தானே பாருங்கள் cos inverse of 1/2 x க்கு 1/2 இருக்கும்போது the output value is pi/3 sin inverse of 1/2 x க்கு 1/2 இருக்கும்போது output value is pi/6 so what we need to find is 2 times cos inverse of 1/2 plus sin inverse of 1/2 this is cos inverse of 1/2 யாரு pi/3 plus sin inverse of 1/2 வேறு pi/6 but this is 2 pi/3 plus pi/6 LCM போட்டிங்க அப்படின்னா into 2 into 2 into 1 into 1 so 4 pi plus 5 so 5 pi/6 அவ்வளோதான் so the value is 5 pi/6 புரியுதா இல்லையா ரொம்ப ஈஸி இதோட பிரின்சிபல் வேல்யூ 2 times principal value of this plus principal value of that will give you 5 pi/6 புரியுதா so 4 pi plus 1 pi 5 pi/6 second பாருங்க cos inverse of minus 1/2 plus sin inverse of minus 1 கரெக்டா cos inverse of minus 1/2 plus sin inverse of 1 நம்ம ப்ராப்ளம் நம்பர் 7 போட்டுருவோம் புரியுதா 7 ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல எல்லாமே ரொம்ப ஈஸி தான் இன்வர்ஸ் சிக்னல் ரொம்ப ஈஸி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா let us call this as y1 plus y2 so what is y1 is cos inverse of minus 1/2 ஆன்சர் क्वेश्चन என்ன ஆகிடும் cos y1 is equal to minus 1/2 சொல்லுங்க வாங்கலாம் நீ தான் சொல்லலாம் இப்போ மைனஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணிடணும் cos pi மைனஸ் போட்டுடணும் மைனஸ் இருந்தாலே என்ன பண்ணிடணும் பை மைனஸ் போட்டுடணும் ப்ரொவைடட் காசாக இருக்கணும் அந்த சைடு இப்போ காஸ் எப்போ 1/2 போவோம் பாருங்கள் காஸ் வந்து 1/2 போவோம் எப்போ இட் இஸ் 60 டிகிரி இது வந்து சைனு இது காசு ஸோ காஸ் வந்து 1/2 போவோம் வென் 60 டிகிரி ஸோ அப்போ 60 டிகிரியா அப்போ 60 தான் என்னது pi/3 ஸோ pi/3 புரியுதா இல்லையா பாருங்கள் மைனஸ் இருக்கும்போது காஸ் ஆஃப் பை மைனஸை போட்டுருங்க காஸ் எப்போ 1/2 போவோம் காஸ் 60 1/2 கரெக்டாக காஸ் 60 அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியன் pi/3 அதான் இங்கேயும் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன் மைனஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணிடணும் காஸ் பை மைனஸ் போட்டுடணும் pi/6 ஏன் போட்டிருக்கேன் பிகாஸ் காஸ் pi/6 இஸ் √3/2 ஏன் பை மைனஸ் போடுறேன் அப்போ தான் மை ரேஞ்ச் வில் பி ஃப்ரம் 0 to பைக்குள்ளே இருக்கும் ஓகே so but this is cos y1 is equal to cos 2 pi/3 கரெக்டா 3 pi minus pi 2 pi/3 அப்போ y1 என்ன ஆகிடும் y1 is 2 pi/3 கரெக்ட் தானே y1 is 2 pi/3 ஓகே இப்போ we will find the value of y2 so what is y2 is sin inverse of minus 1 இது என்ன ஆகிடும் sin y2 is equal to minus 1 ரொம்ப ஈஸி எப்போ sin எப்போ minus 1 போவோம் சைனு பிரின்சிபல் டொமைனில் இட் இஸ் sin minus pi/2 கரெக்டா sin pi/2 1 பட் sin of minus pi/2 வந்து minus 1 so therefore what is y2 so y2 is minus pi/2 ஆமாம் தானேப்பா sin எப்பப்பா minus 1 போவோம் sin of minus theta is minus sin theta this is same as minus sin 90 என்ன ஆகிடும் minus 1 போயிடும் so we have found y1 plus y2 but therefore this value will be so the value is cos inverse of minus 1/2 plus sin inverse of minus 1 what is this value என்ன value பா cos inverse of minus 1/2 2 pi/3 plus sin inverse of minus 1 வந்து minus pi/2 LCM போட்டிங்க அப்படின்னா into 2
into 3 into 3. So 4 pi minus 3 pi by 6. So this value is pi by 6 அவ்வளோதான். What is this value? அதாவது இந்த வேல்யூ கண்டுபிடிங்க, இந்த வேல்யூ கண்டுபிடிங்க, ரெண்டும் ஆட் பண்ணுங்க. That will be the required answer. அதான் எங்கேயும் பண்ணோம், இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம், 2ஓட மல்டிப்ளை பண்ணோம், இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம், 2 into this value plus add பண்ணோம். We have got 5 pi by 6. இங்கே என்ன வந்திருக்கு, pi by 6 வந்திருக்கு. இப்போ 8th ப்ராப்ளம் பாருங்க. வாட் இஸ் 8th ப்ராப்ளம்? 8th பார்த்தீங்க அப்படின்னா cos inverse of cos pi by 7 sin pi by 17. சைன் கிடையாதுப்பா, கொஸ்டின் பார்த்து நினைக்கிறேன், காஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம் காஸ், சாரி. ஸோ காஸ் பை பை 7 காஸ் பை பை 17 மைனஸ் சைன் பை பை 7 சைன் பை பை 17. ரொம்ப ஈஸி. என்ன ஃபார்முலா இது? காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி, காஸ் ஏ ப்ளஸ் பி, கரெக்டா? ஸோ காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், காஸ் ஏ ப்ளஸ் பி. காஸ் ஏ மைனஸ் பின்னா அங்கே ப்ளஸ் வரும். ஸோ அப்போ இது என்ன ஆகிடும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பாருங்கள் காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏ வந்து 5 by 7, பி வந்து 5 by 17. புரியுதா புரியலையா? காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி, காஸ் ஏ ப்ளஸ் பி. சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 7க்கும் 17க்கும் எல்சிஎம் யாருப்பா, 289. பாருங்கள் போட்டுருவோமா, 7 17 இல்லை 17 போட்டால் 1 1. ஸோ 17 into 7 ஆகிடும், 49. 7 + 4 11, 119 தான் யார் எல்சிஎம்மு. ஸோ அப்போ 7 into 17 கரெக்டா இல்லை 7 into 17 இவன் 17 into 7. ஸோ அப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 119. ஸோ 17 pi ப்ளஸ் 7 pi, கரெக்டா? ஒன்றும் கிடையாது, எல்சிஎம் போட்டுருங்க. 7க்கும் 17க்கும் 7க்கும் எல்சிஎம் யார், 17 7. ஸோ 70 49, ஓகே 119. ஸோ இதென்ன ஆகிடும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 17 + 7 என்ன ஆகிடும்பா, 24 பையா, 24 பை தானே, செக் பண்ணிடுறேன். ஆமாம் 24 பை பை 119. இப்போ இந்த வேல்யூ என்னது, கண்டிப்பாக திஸ் வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 to pi, கரெக்டா? ஆமாம் தானே? பாருங்கள் 119 மேலே சின்ன நம்பர், அப்போ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 0 பாயிண்ட் சம்திங் போகும், 0.123 அப்படின்னு போகும். ஸோ அப்போ திஸ் வில் பி எப்பப்பெல்லாம் நியூமரேட்டர் சின்ன நம்பர் டினாமினேட்டர் பெரிய நம்பராக இருக்கோ டிவைட் பண்ணும்போது என்ன வேணும், 0 பாயிண்ட் சம்திங்னு போவோம். அப்போனா தட் வில் பி ஃப்ரம் 0 to pi, கரெக்டாக? ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் வில் பி எக்ஸாகவே போயிடும். because 24 pi by 119 lies between 0 to pi. So cos inverse of cos x will be x when this x lies between 0 to pi. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த மாதிரி போடல. ஏன்னா நம்மளுக்கு மேலே என்ன இருக்குது, பெரிய நம்பர் இருக்குது, கீழே சின்ன நம்பர் இருக்குது. பட் டிவைட் பண்ணும்போது 1 பாயிண்ட் சம்திங்னு போவோம். அப்போ 1 பாயிண்ட் சம்திங் இன்ட்டு பை என்னவா போயிடும், பையோடு அதிகமாக போயிடும். ஸோ அப்போ டேரெக்டாக 7/6 போட முடியாது. ஸோ இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் சின்ன நம்பரு, டினாமினேட்டர் பெரிய நம்பரு. ஸோ டிவைட் பண்ணும்போது இட் வில் பி ஃப்ரம் 0 to pi. தேர்ஃபோர் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இஸ் எக்ஸ் தான். ஸோ வாட் இஸ் எக்ஸ், 24 pi by 119. ஓகே, இப்போ 9th ப்ராப்ளம் பாருங்கள். 9th ப்ராப்ளமு, we need to find the value of cos inverse of 4 by 5 plus sin inverse of 4 by 5. இப்போ பாருங்கள், cos inverse x plus sin inverse x என்ன போயிடும், pi by 2 போயிடும். provided mod x என்ன இருக்கும், less than 1 இருக்கணும். பாருங்கள், provided mod x is less than 1.
provided mod x is less than 1. ஆனால் நம்மளுக்கு டொமைன் யார்? இதோட டொமைனும் -1 to 1 தான், இதோட டொமைனும் -1 to 1 தான். ஓகே, ஈக்குவல் டு கூட போட்டுக்கலாம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸு 4/5 என்னவா இருக்குது? இட் வில் பி ஃப்ரம் இன் பிட்வீன் -1 to 1 தான் 4/5. ஆமாம் தானே? 0.8 வரும். ஸோ அப்போ காஸ் இன்வர்ஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் என்னவா போயிடும்? காஸ் தானே? கொஸ்டின் என்னது? காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகிடும்? π/2 போயிடும் மொத்த வேல்யூமே. கரெக்டாக? பிகாஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு இஸ் π/2. ஸோ அப்போ திஸ் ப்ளஸ் திஸ் π/2. இங்கே என்ன வேணா இருக்கட்டும், எக்ஸ் என்ன வேணா இருக்கட்டும், பட் ஆனால் எக்ஸ் என்னவா இருக்கணும்? -1 to 1 இருக்கணும். ஸோ காஸ் π/2 என்ன ஆகிடும்? காஸ் 90 0ல காஸ் π/2 0. ஓகே, இப்போ 10th ப்ராப்ளம், லாஸ்ட் ப்ராப்ளம். இதோட வீடியோவை ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ we need to find the value of cos inverse of cos 4π/3, cos inverse of cos 4π/3 plus cos inverse of cos 4π/3 cos 5π/4. y1 போட்டுருவோமா இதை? let us call this as y1, let us call this as y2. இல்லை நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படி கூட வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு we will find the value of இதை equation number 1 போட்டுக்கோங்க. we will find this value, add பண்ணால் we can find the entire value. ரொம்ப ஈஸி தான், பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு we will find the value of cos inverse of cos 4π/3. இப்போ பாருங்கள், நியூமரேட்டர் பெரிய நம்பரு, டினாமினேட்டர் சின்ன நம்பரு. அப்போனா டிவைட் பண்ணிங்கன்னா it will be greater than π. ஏன்னா நல்லா பாருங்களேன், உங்களுக்கு சொல்கிற லாஜிக் புரியுதா இல்லையா? இங்கே 4/3 என்ன ஆகிடும்? 3 1s are 3, பேலன்ஸ் 1. ஸோ 1.3 போயிடும். அப்போ 1.3 into π என்னவா போயிடும்? பையோட அதிகமாக போயிடும். அப்போ 0 to π இருந்தால் தான் எக்ஸு. cos inverse of cos x will be x if x belongs to 0 to π. பட் ஆனால் இந்த வேல்யூ என்ன இல்லை? 0 to π இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். பண்ணுவோமா? ஸோ cos inverse of cos இதை எப்படி எழுதிக்கலாம்? π ப்ளஸ் π/3 எழுதிக்கலாமா? π ப்ளஸ் π/3. இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். காஸ் இன்வர்ஸ் இருக்கும்போது தான் π மைனஸ் போடணும். காஸ் இன்வர்ஸ் ஏன்னா காஸ் எக்ஸோட ரேஞ்ச் என்னது? -1 to 1 -1லேருந்து 1 காஸ் எக்ஸோட ரேஞ்ச் வந்து -1 to 1 இருக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் வில் பி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இது என்ன ஆகிடும்? காஸ் 180 + θ. ஸோ மைனஸ் காஸ் π/3 ஆகிடுமா? ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் காஸ் π/3 காஸ் 60. கரெக்டாக? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் காஸ் 60? √3/2. கரெக்டாக? ஸோ காஸ் 60 1/2. காஸ் 60 வந்து 1/2. ஸோ we need to find the value of cos inverse of -1/2. புரியுதா இல்லையாப்பா? ஃபஸ்ட்டு we are finding this value. அப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவன் வந்து 0 to πக்குள்ளே இல்லை. ஸோ we are simplifying. அதாவது நம்ம இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா, சேம் ப்ராப்ளம். பாருங்கள், இங்கே என்ன பண்ணோம்? போட்டோமா? இங்கே என்ன கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்னா this term plus another term. இங்கே என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறேன், அதுக்கு பண்ண போகிறேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். இந்த சம் புரிஞ்சுது அப்படின்னா இப்போ நான் போகிற சம் நீங்களே போட்டுருவீங்க. நான் இங்கே என்ன பண்ணணும்? இங்கே π ப்ளஸ் π/6 எழுதிக்கிட்டேன். இங்கே எப்படி எழுதிக்கிறேன்? இங்கே எப்படி எழுதுகிறேன்? π ப்ளஸ் π/3 எழுதிக்கிறேன். ஏன்னா இங்கே என்ன இருக்குது? 4π/3 இருக்குது. இப்போ ஸோ we will find the value of, so let us take y is equal to cos inverse of -1/2. அப்போ இது என்ன ஆகிடும்? cos y is equal to -1/2. அப்போ cos y is equal to மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? cos of π மைனஸ் cos எப்போ 1/2 போகும்? cos எப்போ 1/2 போகும்? π/3 1/2 போகும். கரெக்டாக? cos 60. ஸோ அப்போது cos y is equal to cos 2π/3. இப்போ therefore my value is 2π/3. அதாவது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2π/3 போகுது. இப்போ என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுவோமா? அதே தான் எப்படி பண்ணணும் அதே பண்ண போகிறேன். நவ் we will
now we will find the value of cos inverse of cos 5 pi by 4 புரியுதா இப்போ அகைன் இவன் என்னவா போயிடுவான் greater than 1 போயிடுவான் டிவைட் பண்ணும்போது so it will be lies above 0 to pi so அப்போ இட்னா x போக மாட்டான் இதோட வேல்யூ 5 by 4 போக மாட்டான் so அப்போ என்ன பண்ணுவோம் we will simplify so cos inverse of cos pi plus pi by 4 so this will be cos inverse of minus cos pi by 4 correct cos 180 plus theta minus cos theta so this will be cos inverse of minus pi by 4 1 by root 2 correct 1 by root 2 now we need to find the value of let us take y is equal to cos inverse of minus 1 by root 2 then same question என்ன ஆயிடும் cos y is equal to minus 1 by root 2 this implies சொல்லுங்க பார்க்கலாம் cos y is equal to cos pi minus போட்டுடணும் ஏன்னா மைனஸ் இருக்குது cos எப்போ 1 by root 2 போகும் pi by 4 போகும்போது 1 by root 2 போகும் but this implies cos y is equal to cos 3 pi by 4 this implies y is equal to 3 pi by 4 so அப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 pi by 3 இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 pi by 4 so 1 becomes so 1 becomes என்ன ஆகும் 1 என்ன ஆகும் அப்படின்னா 1 becomes என்ன ஆகும் so 1 becomes so what is the value of 1 cos inverse of cos 4 pi by 3 plus cos inverse of cos 5 pi by 4 ல ஆமா so அப்ப என்ன ஆயிடும் what is this value இது நம்ம 2 னு போடுவோமா 2 னு போடுறோம் இது 3 னு போடுறோம் so 2 pi by 3 plus 3 pi by 4 2 pi by 3 plus 3 pi by 4 LCM போடிங்கன்னா 8 pi plus 9 pi by 12 so 17 pi by 12 is the required answer 2 pi by 3 plus 3 pi by 4 8 pi plus 9 pi by 12 so the value of cos inverse of cos 4 pi by 3 plus cos inverse of cos 5 pi by 4 value is cos inverse of இது ஓகேவா so now I will give some homework problem so find the value of cos inverse of minus 1 by 2 second find the value of cos inverse of root 3 by 2 plus sine inverse of minus root 3 by 2 third அடுத்து cos inverse of cos 5 pi by 4 plus sine inverse of 1 fourth sine inverse of sine pi by 6 plus cos inverse of cos 3 pi by 4 okay va so you find all the 4 values and comment in the comment section sir problem 1 2 3 4 answer இதான் சார் எல்லாமே எப்படி இருக்கும் ரேடியனில் இருக்கும் எல்லாமே ரேடியனில் இருக்கும் ஸோ அப்போ இந்த வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்த்தோம் இந்த வீடியோவில் முதல்ல வந்து ஒரு cos x ஓட கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம் cos x வந்து எப்போ 1 to 1 இருக்கும் எப்போ on to இருக்கும் அப்படின்னா if I choose domain in this domain codomain இந்த domain பண்ணும்போது cos x வந்து 1 to 1 இருக்குது on to 1 இருக்குது 1 to 1 மட்டும் there are many domains but we are choosing only this domain and we are calling this as principal domain ஆமாம் தானே இதை வந்து principal domain சொல்கிறோம் நம்ம ஸோ அப்போது cos x வந்து 1 to 1 when my domain is 0 to pi codomain is minus 1 to 1 so அப்போ we can define inverse function because it is 1 to 1 and on to so அப்போ cos inverse of x is a function from minus 1 comma 1 to close to interval 0 comma pi அப்போ கிராஃப் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to find the principal value அது 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த 4 ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் போட போகிறோம்
பிரின்சிபல் வேல்யூ என்னது? இப்போ கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. அப்போ 1/√2 போகும்போது வாட் இஸ் த அவுட்புட் வேல்யூ? இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/√2 அவுட்புட் வேல்யூ வில் பி ஃப்ரம் 0 to π. கரெக்டாக? ஏன்னா மை ரேஞ்ச் இஸ் என்னது 0 to πனால. ஸோ இப்போ இந்த 4 ப்ராப்பர்ட்டியை பேஸ் படிச்சுக்கிட்டு இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்னது அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு நாட் ஈவன் ஆஸ் வெல் அஸ் நாட் ஆட் ஃபங்க்ஷனு. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போப்பெல்லாம் -1/√2 வருதோ காஸ் ஆஃப் π மைனஸ் போட்டுக்கிட்டு எப்போ 1/√2 போகும் காசு π/4 போகும். ஸோ π மைனஸ் π/4னு போடணும். π ப்ளஸ் π/4ம் -1/√2 தான். பட் ஆனால் π ப்ளஸ் π/4 போட்டிங்க அப்படின்னா ரேஞ்ச் என்னவா போயிடும் 0 to πக்கு வெளியே போயிடும். ஸோ we will always choose in the second quadrant. ஸோ π minus π/4. அப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா cos 3π/4 வருது. cos 3π/4 வேல்யூ இஸ் -1/√2. ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா y is equal to 3π/4. பாசிட்டிவாக இருந்தால் நோ ப்ராப்ளம். எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ் வருதோ அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் காஸ் போட்டுக்கிட்டு π மைனஸ் போட்டுக்கிட்டு எப்போ √3/2 போகும் காசு π/6 போகும். சிம்பிளி பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் y. புரியுதா? ப்ளஸ்ஸாக வந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். மைனஸ் வரும்போது என்ன பண்ணணும் பாருங்கள் இங்கேயும் ++, நோ ப்ராப்ளம். ++, நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்கள் மைனஸ் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணணும் π மைனஸ் போட்டுடணும். காஸ் ஆஃப் π மைனஸ் போட்டுடணும். இது எப்பயுமே இன்பில்ட்டாக போட்டுடணும் மைனஸ் இருக்கும்போது. காசு எப்போ 1/2 போகும் π/3 போகும். பாருங்கள் காஸ் π மைனஸ் அப்படியே போட்டுருங்க. இந்த வேல்யூ வந்து எப்படி போடணும் அப்படின்னா காசு எப்போ 1/2 போகும்னு பாருங்கள் மைனஸ் விட்டுருங்க. எப்போ 1/2 போகும் π/3 போகும். ஓகேவா? இது ஈஸி இல்லை. சைன் எப்போ -1 போவோம் சைனு எப்போ -1 போவோம் -π/2 போவோம். வேறு இதுக்கும் போவோம். பட் we are only finding the principal value இல்லை. ஸோ பிரின்சிபல் வேல்யூ என்ன அர்த்தம்? சைனோட பிரின்சிபல் வேல்யூ என்னது -π/2 + π/2. கரெக்டாக? ஸோ ஐம் யூசிங் -π/2. அதே மாதிரி காஸ் a + b ஃபார்முலா இது ரொம்ப ஈஸி. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வில் பி வில் பி π/2. கரெக்டாக? ஸோ அது அப்படியே π/2 ஆகிடும். காஸ் π/2 0 ஆகிடும். ஓகே. அதே மாதிரி இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அப்படின்னா மைனஸ் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணணும் காஸ் -1/√2 இருக்குது. இப்போ காஸ் π மைனஸ் 1/√2 எப்போ போவோம் π/4 போவோம் காசு. ஸோ போட்டு ஆட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் திஸ் வேல்யூ. ஓன் மார்க் சம்மு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூ கேன் கண்டினியூ சால்விங் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் கோசைன் ஃபங்க்ஷனு. மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் problems based on finding the domain of cosine function. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா கோசைன் ஃபங்க்ஷனுடைய டொமைன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வில் see next video. Goodbye. Thank you. All the best.